வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன தட்டு மாரி கரெக்டாவே கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாரி இருக்குது பாருங்களா, இது ஒண்ணும் இல்ல. நம்ம 1 நாள் குஞ்சுலேருந்து 20 நாள் குஞ்சு வரைக்கும் ப்ரூடிங் செட்டப்லாம் வச்சிருக்கோம். 15 நாள் டூ 20 நாள் வரைக்கும். அந்த ப்ரூடிங் செட்டப்புக்கு தேவையான ஹீட்டர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு ஆன்லைன் பார்த்தா வாங்கணும். எப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பார்ப்போம். சரிங்களா? வாங்க எப்படி ஒர்க் பண்ணுது, எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும் எல்லாமே பார்த்தரலாம் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். அது பேக்கிங் ஏதோ கொடுத்துருக்காங்க, இது பழைய ஏதோ வெளியே விழாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான ஹீட்ரு, அந்த கண்ட்ரோலர் யூனிட் எல்லாம் இதில் இருக்கும் பொழுது இதை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட பேக்கிங் கொடுத்துருக்கான். ஏன் அந்த செட்டப் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாடல் ரெடி பண்ணேன், நானே ரெடி பண்ணேன். பட் அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நம்ம புதுசாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு செட்டாக வாங்கி ஃபிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் வாங்கிட்டேன். இதுதான் ஹீட்ரு. அது ஃபிட் பண்ண தேவையான ஸ்க்ரூங்க. யூஸ் பண்ணுற நம்ம படிக்காத மேனுவல் தான், இருந்தாலும் புது மெத்தட் இல்லையா, நிறைய மெத்தட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுலேயே நிறைய ப்ராடக்ட் இருக்கும் பொழுது அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். இது மேனுவல் கிடையாது, இது எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் ரெடி பண்ணாட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை நமக்கு. அடுத்து அது ஃபிட் பண்ண தேவையான டூல்ஸு, போல் நட்டுங்க, தொங்க ஓட்டுறதுக்கு லாக்கு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கு தேவையான ஹீட்ரு செட்டப்பும் இதில் இருக்குது. இது பெரிய ஹீட்டராக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகே, நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஷீல்டு பார்க்கல, ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஹீட்டர் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டரோட ஒயர் இங்கே வர்ற மாதிரி வச்சுட்டு, இந்த ஹீட்டரோட ஒயர் இந்த கேப்பில் போகிற மாதிரி வச்சுட்டு, இந்த 3த்தையும் நம்ம வந்து 3 ஹோல்ஸ், 1 2 எங்களுக்கு 2 தான் தெரியுது, ஆனால் இதில் 3 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஹீட்டரை வந்து நம்ம பெண்ட் பண்ணும் போல லைட்டாக உள்ள விலையை வச்சு பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி 2 தான் இருக்குது அப்படின்னாலும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 போல் நட்டு, அதுக்கு தேவையான போல் நட்டுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான போல் நட்டுலாம் கொடுத்துருக்கான். இது போல் நட்டு மேலே தொங்க ஒரு லாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் கொடுத்துருக்கான். அது இல்லாமல் ஒரு இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், ஒரு ஹீட்ரு, அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான போல்ட்டு அந்த அலாய் செட்டு, அது ஒரு ஷீல்டு, அவ்வளோதான் கொடுத்துருக்கான். இதை நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஒன்று பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு, ஒரு வாசர் எடுத்து இதை ஃபிட் பண்ணிக்குவோம். இது டாப்பு பாட்டம் எப்படினாலும் வச்சுக்கலாம் போல இருக்குது, ஏன்னா ஈடுறதை நான் எல்லாத்தையும்
பார்த்தீங்கன்னா தெரியும் 3 நேரில் வச்சுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். என்ன பண்ணணும், ஒன்று அந்த பக்கம் வரலாமா, ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபிட் பண்ணுறதுல. எப்படி அவங்க கொடுத்தாங்க ஷீல்டு வந்து அவங்க கொடுத்துக்கிறதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை நினைக்கிறேன். நம்ம தான் ப்ரிப்பேர் வேறு மாதிரி யோசிச்சு ஃபிட் பண்ண மாட்டேங்குது. முதல்ல நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணாத ஒரு ஐடியா. இதெல்லாம் ப்ராடக்ட் கொடுத்துருக்கான், எதுவும் மிஸ் ஆகுது இதில். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஓகே, அலுமினியம் ஷீட்டும் ஓகே. ஆனால் இதுக்கான செக்னெட்டும் கொடுக்கல, சென்ட்ரல் ஹோல்ஸும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷீல்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ நம்ம ஏமாத்திட்டாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஷீல்டை இடத்துல வச்சிடறோம். ஒரு ஷீல்டை சென்டர் வச்சிடறோம். ஓகே ஓகே ஓகே, இதை சென்ட்ரல் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ண வேண்டியதான். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிடையாது, நம்ம ஏகப்பட்ட ஒர்க் செஞ்சு நம்மளே சில வேலையெல்லாம் செஞ்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்மளே போட்டோம் 3மே. ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுத்த ஹோல்ஸ் மேட்ச் ஆகலை. இந்த ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புதுசாக சில வேலை செய்யணும். சென்ட்ரல் ஹோல்ஸ் போட்டு லாக் பண்ணியாச்சு உள்ளே வந்துட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒன்றும் வேலை கொஞ்சம் பெருசாக ஒன்றும் தெரியல, சிம்பிளாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் ஒயரு இது எதுவுமே நம்ம ப்ளக்கில் சொருகிட்டு எவ்வளோ டெம்பரேச்சர்னோ செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது பாட்டு கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும். இதில் வந்து ஒரு 100லேருந்து 200 கோடி வரைக்கும் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் 100 குஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போட்டு எப்படி டெஸ்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாங்களா, எப்படி ஒர்க் ஆகுதுட்டு. இது பவர் கொண்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஒயரு இதை நம்ம சொருகிட்டு இதில் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கோழிக்கு நேராக ஃப்ளாகை தொங்க விட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 0வில் தான் செக் பண்ணிக்க ஒரு டைமு. 0வில் இருக்குது. நம்ம எதுக்கும் ஒரு டெஸ்ட்டு எடுத்து வந்துடுவோம். எதுக்காக டெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பாடியில் வந்து பேஸ் ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் ஒரு டைமு. ஆன் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்து டெஸ்ட்டை செக் பண்ணியாச்சு பாடியில் எங்கேயும் இடத்துல லீக் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லேம்பு கொடுத்துருக்கோம். ஹீட்டர் ஆன் ஆச்சு அப்படின்னா எர்த் லீக் ஆகுது டைம் செக் பண்ணிடுங்க. ஆன் ஆகுதா பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனோடனே நம்மளுக்கு எர்த் லீக் ஆகுதுன்னு பார்ப்போம். இண்டக்ஷன் காட்டுது, பட்டு
லைட்டாக காட்டும். அது இண்டக்ஷன் தான், ஏன்னா அந்த இடத்துல வைண்டிங் மாதிரி இருந்தால் இண்டக்ஷன் காட்டும். இப்போ எந்த இடத்துல நமக்கு இல்லை. இப்போ ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு. இது அந்த பக்கம் பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டான வார்மான ஃபீல் உண்டாகுது. இப்போ இது கோழி குஞ்சு பார்த்தா கதகதப்பாக வச்சுருக்கோம். அதெல்லாம் தைரியமாக நீங்கள் 100 ஒரு 200 குஞ்சு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணோம். ஒரு ரூம் ப்ரூடிங் ரூம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து வெளியே போகாதனால கோழிங்க வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஈவனாக இருக்கும். இது நம்மளே தனியாக வேறு மாதிரி செட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி செட்டப் யூஸ் பண்ணால் கண்டினியூஸாக ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வாங்கியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது பவரை பற்றி தெரியாதவங்க யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஓப்பன் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேயே இருக்கும் ஹீட்ரு. ஏதாவது லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கோல்டன் பாஸ்டர்.